49ஆம் சங்கீதத்திலே 6ஆம் வசனம். தங்கள் செல்வத்தை நம்பி திரளான ஐஸ்வர்யத்தினால் பெருமை பாராட்டுகிற ஒருவனாகிலும் தன் சகோதரன் அழிவை காணாமல் இனி என்றைக்கும் உயிரோடு இருக்கும்படி 24வது அவனை மீட்டுக் கொள்ளவும் அவனிடத்தில் மீட்கும் பொருளை தேவனுக்கு கொடுக்கவும் கூடாது. 1 வசனங்கள் தொடர்ந்து வருகிறது. முக்கியமாக அந்த 6ஆம் வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறபடியாக இன்றைய மன்னாவினுடைய தலைப்பு என்னவென்று சொன்னால், செல்வத்தின் மேல் நம்பிக்கை வைக்காதிருங்கள், செல்வத்தை நம்பாதிருங்கள். செல்வம், உங்கள் உடைமைகள், உங்களிடத்திலே காணப்படுகிற பொருட்கள் எல்லாம் மாயையாயிருக்கிறது. என்னை கேட்கிற அருமையான தேவச்சனமே, செல்வத்தை நம்பி நீங்கள் மீட்பை இழந்து போகாதிருங்கள் என்று வார்த்தை சொல்லுகிறது. ஆண்டவர் சொல்லுகிறார் மத்தேயு 16ஆம் அதிகாரத்திலே 26ஆம் வசனம், ஒருவன் இந்த உலகத்தை எல்லாம் ஆதாயமாக்கி கொண்டால் ஜீவனை மீட்பை இழந்து போனால் அவனுக்கு உண்டான பயன் யாது? வரும்போதும் ஒன்றும் கொண்டு வந்ததில்லை, போகும்போதும் ஒன்றும் கொண்டு செல்ல போகிறதில்லை. எவ்வளவு சொத்துக்கள் இருந்தாலும் அந்த சொத்தெல்லாம் அவனுக்கு மீட்பை தராது. அதுதான் முக்கியமான ஒரு காரியமாயிருக்கிறது. மிகவும் ஆஸ்தி படைத்த ஒருவன் ஆண்டவரிடத்திலே வந்து, ஆண்டவரை நித்திய ஜீவனுக்கு போகிறதற்கு என்ன வழி என்று கேட்டான். ஆண்டவர் அதற்கு விளக்கம் கொடுத்தார். அவன் சொன்னான், நான் என் சிறுவயது முதற்கொண்டே நான் இந்த கற்பனைகளை பின்பற்றி வருகிறேன் என்று சொன்னான். அவனிடத்திலே ஆண்டவர் அன்பு கூர்ந்து, மகனே, ஆனாலும் உன்னிடத்திலே ஒரு குறை இருக்கிறது. இவனுடைய சொத்துக்களை எல்லாம் விற்று தரித்திரருக்கு கொடுத்து விட்டு அதற்கு பின் என்னை பின்பற்றி வா என்று சொல்லி அழைத்த போது, அவன் திரளான சொத்துக்களை உடையவனாய் இருந்ததினாலே சொத்துக்களை விட்டு அவர் பின்னே வர அவன் மனம் விரும்பவில்லை. எனவே துக்கத்தோடு அவன் கடந்து சென்று விட்டான் என்று சொல்லி பார்க்கிறோம். கேட்கிற அருமையான தேவச்சனமே, செல்வத்தின் மேல் நம்பிக்கை வைக்காதபடிக்கு அவரையே நம்பியிருங்கள், அவரையே பற்றி கொண்டிருங்கள். நேர்மையானவைகளை காண்பீர்கள், நித்திய வீட்டிற்கு உரியவர்களாய் நீங்கள் காணப்படுவீர்கள். நாம் ஜெபம் பண்ணுவோம். பரலோக பிதாவே, நாங்கள் உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். ஆண்டவரே, ஆண்டவரே, செல்வத்தை நம்பி, ஆண்டவரே, உடைமைகளை நம்பி, பொருட்களை நம்பி, வஸ்துக்களை நம்பி நாங்கள் ஆண்டவரே பெரிதான ரட்சிப்பை நாங்கள் இழந்து போகாதபடிக்கு ஆண்டவரே நாங்கள் எப்போது உம்மிடத்தில் நம்பிக்கை உள்ளவர்களாய் காணப்பட வேண்டுமே கிருபை செய்யும் வழி நடத்தும். இயேசு கிறிஸ்து மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென்.